பன்னீர்செல்வம். இப்போ கேளுங்க அகத்திய பெருமான். அந்த வீட்டில் வந்து ஒரு துஷ்ட சக்தி இருக்குது. எங்களால் வீட்டில் தூங்க முடியலை. அது என்ன வந்து தொந்தரவு பண்ணுது? எழுப்பி விடுது, வைக்கிறது, செய்யுது, அழுகுது. ஒரு பெண்ணு மாதிரி வருதுன்னு சொல்கிறான் பையன். தூங்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்திலே ரொம்ப குழப்பமாக இருக்குது. வேறு யார்? உங்கள் பையனுக்கு வேறு யாருக்கு? அது பையனுக்கு, மருமகளுக்கு, எல்லாருக்குமே கண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியலை, அவங்களுக்கு தெரியுது. உங்கள் இருக்கவே முடியலை, வீட்டில் இருக்கவே முடியலன்றான். எந்த ஊரு? ராஜபாளையமா? ராஜபாளையம் பக்கத்தில் வேளாதவன ஒரு கிராமம். சரி, அகத்திய பெருமான்ட்ட அதை சூட்சமத்தை கேட்போம், என்ன எவ்வளோன்னு கேட்போம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். உங்கள் பையனுக்காக நீங்கள் கேட்கைய. ஆனால் பையன் இங்கே வர சொல்லுவாங்க, வரந்து கோமாதா பூஜை பார்க்கணும். பையனை எந்த ஊரில் இருக்கா? அப்படி எங்க கூட தான் இருக்கிறான். சற்சங்க பெருவிழா நிலைதனில் இறையை வாழ்த்தி பண்பாடி அகத்தியனையும் இறை கணங்களையும் மகிழ்வித்த சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். வரும் முழுமதி நாள் அன்று, வரும் பௌர்ணமி நாள் அன்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண அத்தகைய தீய காட்சி போல் வருகின்ற நிலையதை காண்பவர்கள் சபை நாடி வருவதற்கு இயலுமோ என்ற அகத்தியன் வருத பௌர்ணமிக்கு சபைக்கு அந்த யார் யார் அந்த தீய காட்சிகள் பார்க்காங்களோ அவங்க வந்து கோமாதா பூஜை பார்க்க வர முடியுமான்னு அகத்திய பெருமான் கேட்காரு உங்கள்கிட்ட. எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு தேதி கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைனா வந்துடுவோம், மற்ற நாள்னா எல்லாமே உத்தியோகம் பார்க்குறாங்க. அகத்திய பெருமான் அதுக்கு அன்றைய நாள் அதிகாலை முழுமதி பெருநாள் அன்று நடைபெறும் கோமாதா பூஜையை சாதன நிலைகளில் தன் கையில் வைத்திருக்கும் சாதன நிலையில் காண அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஃபோனில் பார்க்க சொல்லுதாங்க. நேரடியாக சபையிலிருந்து சீடர்களுக்கு வழங்கப்படுகின்ற அத்தகைய கோமாதா பூஜை காட்சியை கண்டு அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் நீ உரைத்து அவர்களுக்கு உரைக்க கூறி அதனையும் கண்டு அற்புதமாய் கால நிலைகள் கிடைக்கின்ற பொழுது நீர் உரைத்தவாறு பணி நிலைகள் கடந்து ஒரு நாள் நிற்கின்ற அத்தகைய நாளில் கோமாதா பூஜையை நிச்சயமாக வந்து நேரடியாக காண வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இன்று சித்தன் கரமதிலிருந்து திருநீரும் வினை தீர்க்கும் கனி 3 கனி பெற்று உனது இல்லத்தில் இங்கிருந்து கொண்டு செல்கின்ற பொழுது திருநீற்றினை வினை தீர்க்கும் கனியையும் இல்லத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு கனியை 2ஆக பிளந்து இடதுபுறமும் வலதுபுறமும் 2ஆக பிளந்து இடதுபுறம் இடது கரத்தில் இருக்கின்ற அத்தகைய கனியை உன் வாசல் நிலைகளிலிருந்து எத்தகைய திசை நோக்கி வாசல் இருக்கின்றதோ அத்திசையை நோக்கி நீ நின்று இடதுபுறம் இருக்கின்ற அத்தகைய அரைக்கனியை வலதுபுறமும் வலது கரத்தில் இருக்கின்ற அரைக்கனியை இடதுபுறமும் எரிந்துவிட்டு உனது கரத்தில் இருக்கும் 2 கனியை ஒன்றை பூஜை அறையில் வைத்து ஒன்றினை உன்னுடைய இல்லத்தின் மேல் வைத்து விடும்படி அகத்தியன் உரைக்கின்றோம். உன் கரத்தில் இருக்கும் திருநீற்றினை பூஜை அறையில் வைத்து இன்றிரவு இருப்போர் அனைவரும் நெற்றியில் அணிந்து கொண்டு அற்புதமாய் அகத்திய சபையை இறை உயிரோட்டமாக வலம் வரும் சபையை இறையாக வாழ்ந்து வரும் வாழும் குருவிற்குள் இறை கணங்கள் அமர்ந்து தவம் காண்கின்றது என்கின்ற நம்பிக்கை நிலையோடு சபையை நினைந்து அயர்ந்து உறங்கச் செல்க. இன்றிலிருந்து நிலை மாறும் அருளாசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். ஓர் நாள் கோமாதா பூஜை காண அகத்தியன் அழைக்கின்றோம் சபை நோக்கி. அன்றிரவு முதல் நாள் வந்து அயர்ந்து இச்சிவகூரை தலமதில் உறங்கி அன்று நடைபெறும் நிலையையும் காண அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. புரியுதில்ல? இப்போ எலுமிச்சங்கனி 3 கொடுப்போம், விபூதி கொடுப்போம். இதை வச்சு அகத்திய பெருமான்னு சொல்ல மாதிரி ஆகமத்தை செஞ்சுருக்கேன். ஒன்று
ரெண்டாக வெட்டி வீட்டுக்கு வீட்டு வாசலை பார்த்து நின்று இந்த கையில் உள்ளதை இங்கிட்டு எறியணும், இந்த கையில் உள்ளதை இங்கிட்டு எரிஞ்சிட்டு உள்ளே எறியணுமா வெளியே எறியணுமா? வெளியில் வாசலுக்கு வெளியிலே அந்த பக்கம் இந்த பக்கம் எரிஞ்சிடும். இந்த கையில் உள்ளதை இந்த பக்கம் பார்த்து இந்த கையில் உள்ளதை இங்கிட்டு வெளியே தான் எறியணும். எரிஞ்சிட்டு உள்ளே வை ஒன்றை வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு கனியை வந்து மேலே வைக்க சொல்கிறார். நீங்கள் நிலைக்கு மேலே எங்கேயாச்சும் கட்டிடுங்க. ஒரு கனியை ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் கலந்து வச்சு மேலே கட்டிடுங்க, நிலையில் கட்டிடுங்க. விபூதியை வந்து எல்லாரும் பூசணும். சபையை பற்றி ஆற்றலை வந்து பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சபையை விபூதி கொடுப்போம், அதை வந்து வச்சுக்கிட்டு உறங்க சொல்லுதாங்க. இன்னையிலேருந்து மாற்றம் நிகழுன்னு சொல்லுதாங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்கு இங்கே வந்துடணும். அவங்க இன்னும் அடுத்த பூஜையில் நடக்கக்கூடியதை இதில் பார்க்கணும். சாதாரணத்தில் இங்கே 5:36 நடக்கும் பூஜை, அதை நீங்கள் லைவாக அங்கேருந்து பார்க்கணும். அதுக்கு இன்றைக்கி உங்கள் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு போயிருங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் சபையோட குரூப்பில் இருப்பீங்க, அது அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்து உங்களோட இதை சேர்த்து விட்டுருவார். மெயினாக பாதிக்கப்பட்டவங்க இந்த இதை பார்க்கணும். ஏன்னா எப்படின்னாலும் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். ஒரு நோய் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். இங்கே தான் புண்ணியம் இருக்குது. கோமாதா பூஜையில் பாவத்தை கழிக்கக்கூடிய புண்ணியங்கள் இந்த விபூதி போயிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும். நிறைய நீங்கள் அதுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு இங்கே வந்து தான் ஆகணும். அது மாதிரி இங்கே வந்து வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் வேணே தூரத்து அந்த ஆற்றலை தள்ளி வைக்க முடியும். எளிமையான பரிகாரம் தான் பண்ணியிருக்காங்க. என்ன வேறு இடங்களில் போனால் அது இது 50,000 கொண்டா அதை செய்தேன் இது செய்தேன்னு ஒன்றையும் செய்ய மாட்டாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே சொல்லதை செய்யணும் நீங்கள், அவ்வளோதான். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். வேறு யாரும் தனிப்பட்ட வினாக்கள் போகையில் விபூதி வாங்கிட்டு போங்க. விபூதி அந்த படமெல்லாம் கொடுப்போம், அதை வாங்கிட்டு போங்க. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அதாவது இங்கே சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், முக்கத்து முக்கோடி